வணக்கம். இது அக்ஷரம் அக்ஷயம். இதில் சென்ட்ரல் ஹிந்தி டைரக்டரேட் நடத்தக்கூடிய சர்டிஃபிகேட் கோர்ஸுக்கான ரெஸ்பான்ஸ் ஷீட்டுக்கான ஆன்சர் கீ வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆரம்பிச்சிருக்குது. டிப்ளமாக்கும் அட்வான்ஸ் டிப்ளமாக்கும் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த ரெண்டுக்கான ஆன்சர் கீ நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். இதுவும் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது. மெம்பர்ஷிப்பில் வரவங்களுக்கு இதை பார்க்க முடியும், இந்த வீடியோஸ் பார்க்க முடியும். அந்த ஆன்சர் கிட்லேயே ஆன்சர் இருக்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்குது. ஃப்ரண்ட் பேஜை நல்லா வாசித்து பார்த்துக்கோங்க. அதில் சொல்லியிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கவனமாக வாசிங்க. அவசர அவசரமாக வாசிக்காமல் புரிஞ்சு வாசிச்சுக்கோங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு. அதை மாதிரி ஃபஸ்ட்டு கிட்டில் பயிற்சி தாள் 1ல் நமக்கு எழுத்து பயிற்சி இருக்கிறதுனால நிறைய நம்ம தான் ஃபில்லப் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு ஆன்சர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த மாதிரி எழுதணும், கோட்டில் தொங்க போட்டு எழுதணும், கொடியில் துணி காயிற மாதிரி தொங்க போட்டு எழுதணும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஃபில்லப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பகுதி கொடுத்துருக்காங்க. மற்றதுக்கெல்லாம் நம்ம மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். மேஸ்குலைன், ஃபெமினைன் இந்த ஜெண்டருக்கெல்லாம் அவங்களே ஆ அல்லது பே, ஆ ஆண்பால், பே பெண்பால் அப்படிங்கிறது ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. அதனால் அந்த குழுவை வச்சே நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். சில இது எழுத்து பயிற்சிக்காக வார்த்தைகள் வாக்கியங்களை எழுதி பழகணுங்கிறதுக்காக சில இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இனி ஆடியோ இருக்காது. நீங்கள் அந்தந்த கொஷினுக்கு எப்படி ஆன்சர் கொடுத்துருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். லெசன்ஸை பார்த்துட்டு ஒவ்வொரு பாடமும் நீங்கள் பார்த்துட்டு இதை நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த லெசன்ஸை பார்க்காம, அந்த வீடியோஸை பார்க்காம இதை பார்த்தா புரிகிறது கஷ்டம். அதனால் ஃபஸ்ட்டு ஆன்சர் ஷீட்டை முடிக்கணுமே அப்படிங்கிற இதில் அதை பார்த்து காப்பி அடிக்காமல் லெசனை ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் எழுத ஆரம்பிங்க. அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். நீங்கள் எழுதும்போது எதுக்காக இப்படி எழுதுகிறோங்கிறது உங்களுக்கு புரியும். இதுக்கப்புறம் ஆடியோ இருக்காது, நீங்கள் பார்த்து அப்படியே எழுத ஆரம்பிக்க வேண்டியதான்.
இந்த பகுதியில் உங்களுக்கு அந்த பேப்பர் கரெக்ஷன் பண்ணி வேல்யூ பண்ணுறவங்க அவங்களுடைய குறிப்புகளை சொல்லுவாங்க. நீங்கள் எந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, இந்த இடத்துல மிஸ்டேக், அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லுவாங்க, குறிப்பு சொல்லுவாங்க. அதை நீங்கள் பார்த்து அடுத்த இதில் நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். இது உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. ஜாயின் பண்ண எல்லாருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம், தன்யவாத்.